மூலமாக சாம்பவ தீட்சியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, தாவரங்கள் விலங்குகள் கூட இந்த தீட்சியை பெற்றுக்கொள்ளுகின்றன. அதனாலே தான் மனிதன் பூர்வ புண்ணிய அவர்களுடைய தலைமைத்துவ தலைவர்கள் ஆகிய ஆளுநர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சித்திரையிலே பதிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாள். கோயிலில் வளாகமாக போற்றப்படுகின்ற இந்த வாரியாரத்தில் வாரி கணேஸ்வர பெருமானுடைய வடக்கு வீதியில் அப்பனை பார்த்தவனாக அவரை முற்றுமாறித்தார். எழுந்தருள் அருள்வாகின்ற இந்த புனிதமான திருத்தலத்திலே கடந்த மக்குடித்தர பெருமானே மகாபாபிஷேக பெருவிழா இனிதாக நடைபெற்று இச்சிடத்தை தங்கள் கைவந்த தீர்வு காட்சி படுத்திய பெருந்தகைகள் எல்லோரும் பல்லாண்டு வாழ்க
அருளினாலே இழைத்து இந்த பதியிலே குடியமர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களினுடைய வேண்டுதல்கள் யாவும் அந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து இந்த ஆலயத்தை மெருகூட்டுகின்ற அந்த புண்ணியமான கைங்கரியம் எப்பவோ ஒழிந்த காரியம் ஒரு பொல்லாப்பும் இல்லை முழுவதும் உண்மை யாமறியோ என்று இந்த பேரனுடைய முடி நமக்கு எடுத்து காட்டுகிறது. அண்டத்திலே இருப்பது பிண்டத்திலே இருக்கும் என்று அருளாளர்கள் வழிகாட்டினார். இந்த தேருடைய ஒவ்வொரு அமைப்புமே இந்த அகிலத்தினுடைய அத்தனை காட்சிகளையும் கொண்டு அமைந்திருக்கிறது. தேரனுடைய அந்த அச்சுக்கு மேலாக நாங்கள் பார்க்கிறோம். பூமாதேவி தாயார் அங்கே தேரினை தாங்குகின்ற வகையிலே அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நாராயணனுடைய ஒரு சக்தியாக இந்த பூமியை ஆளுகின்ற பூமாதேவி தாயார் இருக்கிறார். அந்த பூமாதேவி தாயார் இந்த தேரனுடைய அத்தனை அண்டங்களையும் காக்கின்ற அந்த பழமையிலே அச்சின் மேலே முதலாவது தளத்திலே அந்த பூமாதேவியை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அத்த நாகங்களை பார்க்கிறோம். 8 திசையிலும் அந்த நாகங்கள் ராஜ கம்பீரமாக படமெடுத்த வண்ணமாக இருக்கிறது. முதலாம் திருவிழாவே மகிழ்ச்சிகரமான மங்களகரமான உற்சவமாக ஆரம்பமாகி இருக்கிறது. அன்பர்களே, அடியார்களே, மாரிவனம் முத்துமாரி தாய் எங்களுக்கு வாரி வழங்குகின்ற தாய். மாறி மாறி அடியார்களுக்கு அருள் கொடுக்கின்ற தாய். வேண்டுவார் வேண்டும் வரங்களை கொடுக்கின்ற தாய். அந்த தாயை அன்போடும் பக்தியோடும் மானசீகமாக உண்மையான மெய்யன்போடு வழிபட்டுக் கொண்டால் கேட்ட வரத்தை இனிதாக தந்து கொள்ளுவார். சில வேளைகளிலே பக்தனாக இருந்தால் சோதனைக்கு மேல் சோதனை போடுவார். எத்தனை சோதனை போட்டாலும் இறுதியிலே அவள் வெற்றியை கொடுத்துக் கொள்ளுவார். தன்னடியார் உண்மையான பக்தனார் என்று சோதிப்பது அவருடைய கடமைதானே. பாடசாலையிலே படிக்கின்ற மாணவனுக்கு சோதனை வைத்தால் தான் அவன் வாழ்க்கையிலே முன்னேறிக் கொள்ளுவான். அதை போல அன்னை சோதனை போடுவது அம்பிகையினுடைய திருப்பெரு வடிவாக விளங்கும் இந்த திருப்பேருடைய அமைவை நாங்கள் கண்ணார காண்கிறோம். அதிலேயே அமைந்திருக்கின்ற ஒவ்வொரு சிற்பங்களும் எங்களுக்கு ஒவ்வொரு கதைகளை உணர்த்தி நிற்கின்றன. திருத்தேர் என்பது ஒரு தடவைதான் வழிபாடு செய்கின்ற நாள். அந்த வழிபாட்டிலே திருத்தேர் பவன்
வெள்ளோட்டரும் அந்த திருத்தேர் மூடப்பட்டுவிடும். இந்த வெள்ளோட்ட நாளிலே அந்த தேரிலே அமைந்திருக்கின்ற சிற்பங்கள் ஒவ்வொன்றையும் இது மங்கள வாத்தியங்கள் முழங்க இப்பொழுது வெள்ளோட்ட பவனியானது கிழக்கு வீதியின் ஊடாக மெதுமெதுவாக வருகையை தந்து கொண்டு இருக்கின்றது. இந்த ஆலய சூழலிலே உள்ளவர்கள் வசிப்பவர்கள் எங்கிருந்தாலும் பெருமாட்டியினுடைய இந்த புதிய தேரினை நாங்கள் காண வேண்டும் என்று பார்த்திருக்கின்ற காட்சிகளை எல்லாம் நாங்கள் காண்கின்றோம். அழகுக்கு ஒவ்வாத அம்பிகை தாய் எழுந்தருளுகின்ற அந்த திருத்தேரும் அவ்வளவு அழகு பொருந்தியதாக காணப்படுகின்றது. அவளுடைய சிறப்பை எடுத்துக் காட்டுவது இந்த சித்திரத்தேராக அமைகின்றது. தொடர்ந்து வர்ணனையில் சைவப்புலவர் சத்யதாசன் அவர்கள் இணைந்து கொள்வார். வானுலகும் வாழ விளங்க யாரை பெறவில்லை திருத்தாள்களை வளர்த்து இன்றைய நாள் அருளாட்சி புரிய முத்துமாரி அம்பிகைக்கு மங்களகரமான பராபர வருடத்திலே சிறப்பான பௌர்ணமி திதியிலே திருவோண நட்சத்திரத்திலே துவஜாரோகணம் என்று சொல்லப்படுகின்ற கொடியேற்ற திருவிழா ஆரம்பமாகி தொடர்ந்து மாலையிலே அம்பாளுக்கென்று அமைக்கப்பட்ட சித்திர தேர் வெள்ளோடி இப்போது வெள்ளோட்டம் நிறைவாகி அந்த இடத்திலே சித்திர தேர் வந்து அமைந்திருக்கின்றது. இந்த நேரமானது தொலைக்காட்சி மட்டுமல்ல அகில உலகிலும் வாழுகின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நல்ல பொருள் நேரமாகும். ஒரு கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஒரு குடி இருக்க வேண்டிய ஊரென்றால் அங்கே கோயில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு மகோற்சவம் நடந்தால் சுவாமி எழுந்தருளுகின்ற பொழுது சாம்பவ தீட்சை ஒரு மனிதன் சமய பிரவேச தீட்சை பெறவில்லை என்றால் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த எழுந்தருளுகின்ற மூர்த்தியினூடாக பெறப்படுகின்ற சாம்பவ தீட்சை ஓர் ஆண்டுக்கு இருக்கு. இன்றைய நாள் 29/7/2026. அடுத்த ஆண்டு 29/7/2027 வரையும் அந்த தீட்சை நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவர்கள் எந்தெந்த ஆலயங்கள் செல்கின்றார்களோ அங்கெல்லாம் இவ்வாறு எழுந்தருளுகின்ற மூர்த்திகளினூடாக சாம்பவ தீட்சியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, தாவரங்கள் விலங்குகள் கூட இந்த தீட்சியை பெற்றுக்கொள்ளுகின்றன. அதனாலே தான் மனிதன் பூர்வ புண்ணியத்திலே தீ என்பது அழிக்கப்படும். அதாவது ஒன்றை கொடுத்து ஒன்றை அழிக்கும். ஞானத்தை கொடுத்து மலத்தை கெடுப்பதென்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே இங்கே அறியாமையை அகற்றி அறிவை கொடுப்பதாகவும் தீட்சியை கூறலாம். பிரவேச தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை என்று தீட்சை பல்கி பெருகி வடிவங்கள் மாறுகின்றன. இருப்பினும் இந்த தீட்சை எல்லோருக்குமே சிறப்பாக அமைகின்றது. அந்த வகையிலே இன்றைய நாள் தென்மராட்சி சாவகச்சேரி வாரிவனம் பதுக்கி ஒரு பொன்னான நாளாகவும் பொன்னெழுத்துக்களால் பொருத்தப்பட வேண்டிய நாளாகவும் தெய்வீகம் நிறைந்த நாளாகவும் அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே எல்லோரும் அட்ட யோகங்களும் அட்ட ஐஸ்வர்யங்களும் தர்மானிய விருத்தியும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ என்னுடைய நல்லாசிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகுக. அன்பே சிவம், அறிவே தெய்வம், அதுவே ஒவ்வொருவரும் உயிர் மூச்சாக அமையட்டும்.